இந்த இமேஜில் இருக்க பேர் தான் தாகா சித்திக்கு. இவன் பாகிஸ்தானுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. இப்போ ப்ரெசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட தலைநகர் பாரிஸில் இருக்கான். இவன் ஒரு நேற்று ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கான், நவம்பர் 10 மற்றும் நவம்பர் 11ஆம் தேதி இந்தியாவிலையும் மற்றும் பாகிஸ்தான்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சூசைடு அட்டாக், அதாவது ஃபிதைன் அட்டாக்னு சொல்லுவாங்க இதை. இங்கேயும் கார் பாம் பிளாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 12 பேர் இறந்து போயிட்டாங்க, 13 பேர் கிரிவியஸ் இன்ஜுரிஸ். இதுவரை இஸ்லாமாபாத்லையும் ஒரு கோர்ட் காம்ப்ளெக்ஸில் வெடிச்சுட்டு அங்கே உள்ள வக்கீல், ஜட்ஜஸ், அக்கம் பக்கத்தில் இருக்க காரில் பலத்தை சேதம் பண்ணுச்சு. இது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ண ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மிக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இவன் 2018 பார்த்தீங்கன்னா பாரிஸ் போயிட்டான். ஏன்னா பாகிஸ்தானில் ப்ரெஸ்ஸுக்கு சுதந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பாகிஸ்தான் ஆர்மியை எதிர்த்து வாழ்ந்தவன் தான் வச்சுக்கோங்க. இவன் ஜிகாதிஸ்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டான ஆள். இவன் தான் சொல்கிறான், பாகிஸ்தான் ஆர்மிக்கு சொந்தமான அந்த டிட்டனேட்டர்ஸு, டைமர்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு, இந்தியாவிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதே போல் பாகிஸ்தான்லையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இவன் ஒருத்தன் சொல்கிறான். இங்கே பாகிஸ்தானில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு ஒரு